இல்ல அவரு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவரு போனதுனால தான் ரொம்ப கூட்டமா வந்துருச்சு. அவரு முடியாது. ஏன்னா அவருக்கு அடுத்த கட்ட இருக்க தலைவர் கண்டிப்பா போயிருக்கணும். அது டிவிகேக்கு வந்து ஒரு பேடு தான். அது மாரி அவங்க சொன்ன டைமுக்கு போயிருந்தா அவங்க 12 மணிக்கு அவங்க ட்விட்டரில் வந்து அவங்க 12 மணிக்கு நான் வந்து அங்கே வந்துடுவேன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதனாலே 12 மணி சொல்லும்போது இப்போ அவங்க வந்து இன்னும் அரசியல் இதுக்கு வரல. ஏன்னா ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ரொம்ப காலங்காலத்திலே வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 12 மணிக்கு சொன்னது ஒரு 3, 4 மணிக்கு வந்துட்டு போயிருந்தா கூட அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் வந்திருக்காது. இங்கே ரொம்ப டிலே ஆகுனா வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே போக முடியாது. ஆனால் இன்ன வரைக்காவது போயிருக்கணும். இப்போ அவங்க கூட இப்போ வந்து எங்களுக்கு போகணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு பெர்மிஷன் போகாததுக்கு அதுவே ஒரு காரணம். பெர்மிஷன் கொடுக்கலன்ட்டு இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கடந்த 2, 3 நாட்களாகவே அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய மத்தவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசுறாரு விஜய் அப்படின்ற வீடியோஸ்லாம் வெளியாகுது சிலர். அத பார்க்கும்போது மக்களா உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை அது வந்து ரொம்ப ஒரு அவங்க மேலே நிறையா பலி விழும்போது நானும் வீடியோ காலில் பேசியிருக்கேன்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு சேஃப் படுத்துறதுக்காக அப்படி வீடியோ கால் மாதிரி பேசுகிறாங்க. என்னாலும் பக்கத்தில் போய் நிற்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது.